வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைவர் பிரபாகரனின் வீட்டிலுள்ள பதாகை தொடர்பில் திடீரென கொந்தளிக்கும் பிமல் வீரவம்ச. அடுத்து கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவார். வெளியிடப்பட்ட கருத்துக்கள். சுரேஷ் சாலேவின் கைதின் பின்னணி இதுதான். வெளியான உண்மை காரணங்கள். கோட்டபாயாவுக்கு அவரின் சகாக்கள் வைத்த ஆப்பு அடுத்தடுத்து அம்பலமாகும் திடுக்கிடும் தகவல்கள். அங்குரோகட துப்பாக்கிதாரியிடம் தீவிர விசாரணை. வழங்கப்பட்ட வாக்குமூலத்தால் அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார். 48 கொலைகள் நடந்தது என்ன? தீவிரமாக மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் வேட்டை. ஒரே நாளில் கைதான நூற்றுக்கணக்கானோர். உடைமையில் இருந்து மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். நாடு தழுவிய தொடர் தொழிற்சங்க நடவடிக்கை. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்த அதிரடி அறிவிப்பு. மீண்டும் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள். இலங்கை ஏப்ரல் மாதம் சந்திக்க போகும் பெரும் பொருளாதார சரிவு. முதலீட்டாளர்களை அச்சப்படுத்தும் செய்திக்கு அனுர வழங்கிய பதிலடி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மனைவி சங்கீதா நடிகர் விஜயை விவாகரத்து செய்கிறாரா? அடுத்தடுத்து வெளியான பரபரப்பு தகவல்கள். நடப்பது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலை மீது சுமத்தப்பட்ட 5 முக்கிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன்படி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தொடர் தற்கொலை குண்டுவெடிப்புகள் தொடர்பான சதித்திட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஆதாரங்களை மறைக்கும் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் அவரது கைது தொடர்பான காரணங்கள் குறித்து வெளியாகியுள்ள தகவல்கள் வருமாறு. நீர்கொழும்பு பகுதியில் அமைந்துள்ள தேவாலயங்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒருவரின் மூலம் சேகரிப்பதற்காக சந்தேகத்திற்கிடமான இளைஞர்கள் குழு ஒன்றை பயன்படுத்தியமை. சாய்ந்தமருதுவில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் உயிரிழந்து விட்டார் என்ற தவறான தகவலை உருவாக்குவதில் நேரடியாக தலையிட்டு அவர் தொடர்பான உண்மை தகவல்களை மறைத்தமை. தாக்குதல்களை நடத்தியவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகிய போது அவற்றை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மறைத்து விசாரணை நடவடிக்கைகளை தடுக்க தலையிட்டமை. பயங்கரவாத நடவடிக்கைகளை இயக்குபவர்கள் வெளிப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்து பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு மறைமுக ஆதரவு வழங்கியமை. அனைத்து தாக்குதல்களையும் திட்டமிடுவதில் குற்றவியல் சதித்திட்டத்திற்கு பங்களித்தமை. மேற்கண்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் சாலை தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே விசாரணைகளின் மூலம் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக மேலும் பல முக்கிய தகவல்களை வெளிக்கொணர மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீட்டை 3 தட்டு கொண்ட கட்டிடமாக நிர்மாணித்து அதனை கலாசார மத்திய நிலையமாகவும் நூலகமாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டின் முன்னால் கட்டப்பட்டுள்ள பதாகையில் கௌரவத்திற்குரிய தமிழீழத்தின் ஜனாதிபதி என குறிப்பிடப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சாலை தொடர்பில் என்ன செய்தார் என்ற தொடைப்பொருளில் நடத்தப்பட்ட விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய விமல் வீரவன்ச யுத்தத்தின் போது அவயங்களை இழந்து ராணுவ வீரர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ராணுவ மற்றும் போர்க்கட்டமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு வருவதாகவும் இது நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆபத்தான நிலையை உருவாக்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நிலையில் நாட்டில் பாதுகாப்பு படையை விட்டு வெளியேறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் நாட்டின் தலைமைத்துவம் பாதுகாப்பு படையின் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதாலேயே இத்தகைய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மேலும் ராணுவத்தை திட்டமிட்ட வகையில் வலுவிழக்க செய்வதற்காக தொடர்ச்சியாக பாதுகாப்பு படையினர் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது இப்படி இருக்க அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டமை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையை தவிர வேறில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் இன்று
நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சுரேஷ் சலே என்ன செய்தார் என்ற தலைப்பிலான ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த அரசு திட்டமிட்ட முறையில் அரசியல் பழிவாங்கலை மிக அழகாக அரங்கேற்றி வருவதாகவும், சுரேஷ் சலேயின் கைது மூலம் அவர்களின் அடுத்த இலக்கு கோட்டாபய ராஜபக்ச என்பதும் தெளிவாக தெரிகின்றதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக கருதப்படும் சக்ரான் ஹாசிம் ஒரு தீவிர சிங்கள பௌத்த தலைவராக கருதப்படும் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்காக தனது உயிரையே தியாகம் செய்வாரா? இது முற்றிலும் முட்டாள்தனமான வாதம் என அவர் சுட்டிக்காட்டினார். புலனாய்வு அதிகாரிகள் அது சக்ரானாக இருந்தாலும் அல்லது பிரபாகரனாக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களுடன் தொடர்புகளை பேணுவது இயல்பான நடவடிக்கையே என்றும் அவர் கூறினார். சக்ரானின் தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடனேயே அவரை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளை புலனாய்வு பிரிவினர் ஆரம்பித்தனர் என்பதையும் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். உண்மையான ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை பாதுகாத்துக் கொண்டே புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டினார். மேலும் இந்த அரசின் இத்தகைய செயல்பாடுகள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரின் தன்னம்பிக்கைக்கு உரிய சில நபர்கள் அமெரிக்க புலனாய்வு தரப்புகளுக்காக செயல்பட்டதாக அசங்க அபேகுணசேகர முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு கோட்டாபய ராஜபக்ச இதுவரை எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வென்ஸ் ஆஃப் சேஞ்ச் எனும் நூலை எழுதிய அசங்க அபேகுணசேகர இந்த நூலுக்காக 3 ஆண்டுகளாக பல முக்கிய நபர்களை சந்தித்து பேட்டிகளை நடத்தியுள்ளதாக கூறியுள்ளார். அந்த வகையில் கோட்டாபய ராஜபக்சவுடன் அவரது இல்லத்தில் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற பேட்டியின் போது இந்த விடயங்கள் தன்னிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அசங்க அபேகுணசேகர குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்களிலிருந்து தொகுக்கப்பட்ட முக்கிய விடயங்கள் வருமாறு: கோட்டாபய ராஜபக்சவின் சிந்தனை குழுவாக கருதப்பட்ட பத்ஃபைண்டர் ஃபவுண்டேஷன் என்ற அரசு சார்பற்ற அமைப்பு மிலிந்த மொரகுடவால் தொடங்கப்பட்டதாகவும், அந்த அமைப்பில் அங்கம் வகித்தவர்களே கோட்டாபய ராஜபக்சவின் சுற்று வட்டாரத்தில் முக்கிய பங்காற்றியவர்களாக இருந்தனர் என்றும் அசங்க அபேகுணசேகர மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினராக ஜெயநாத் கொலம்பகே இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெயநாத் கொலம்பகே இலங்கை கடற்படையின் 18வது தளபதியாக பணியாற்றியதுடன் பின்னர் வெளிவிவகார அமைச்சின் செயலாளராகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வெளிவிவகார ஆலோசகராகவும் கடமையாற்றியவர் ஆவார். மேலும் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியின் தாக்கத்திற்கு உட்பட்ட மற்றொரு நபராகவும் ஜெயநாத் கொலம்பகேவே கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டதாக அசங்க அபேகுணசேகர தெரிவித்துள்ளார். தன்னை சிக்கலில் ஆழ்த்த நடவடிக்கைகள் எடுத்தவர் இவரை என கோட்டாபய ராஜபக்ச கூறியதாகவும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் கோட்டாபய ராஜபக்ச தனது ஆட்சி காலத்திலும் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த கமல் குணரத்ன சிஐஏவுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபராக பெயருடன் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அசங்க அபேகுணசேகர தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சிஐஏவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவரை கோட்டாபய ராஜபக்ச தெரிந்தே பாதுகாப்பு செயலாளராக நியமித்து தொடர்ந்து அந்த பதவியில் வைத்திருந்தார் என்ற கருத்து வெளிப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் அசங்க அபேகுணசேகர வெளியிட்டுள்ள தகவல்களின்படி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது முழுமையான பாதுகாப்பு வளையமே அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயங்களை கோட்டாபய ராஜபக்ச தன்னிடம் நேரடியாகவே தெரிவித்ததாகவும் அசங்க அபேகுணசேகர தனது நூலில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்குரைகுடவில் இடம்பெற்ற வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது தென்மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற சுமார் 48 கொலைகளுக்கான துப்பாக்கிச் சூடுகளில் தானே ஈடுபட்டதாக அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மலைப்பி பகுதியில் ரூபாய் 2 லட்சம் தொகையை பெற்றுக்கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அவர் உடனடியாக முனரகலைக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மாத்தளையை அடைந்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார்.
மொனராகலையின் நக்கல பகுதியில் சென்ற பின்னர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக அறியப்படும் அங்கோட லொக்காவின் நண்பரான கெலும் என்ற நபர் தன்னை அழைத்து செல்ல வந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதேவேளை துபாயில் இருந்து ஒருவர் கெலுமுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஒருவர் வருகிறார், அவரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறியதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த கொலைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் அறிவுறுத்தலின் பேரிலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கிய சந்தேக நபர், ஐயா, சுத்தா என் கடவுள், நான் சுத்தாவுக்காக எதையும் செய்வேன், நான் பணத்திற்காக இதை செய்யவில்லை என்று கூறியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபரிடமிருந்து மேலும் விரிவான வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைதியான ஆதரவுடன் செயல்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 725 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 14 பேர் கூட கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோத சொத்துக்களை சோதிக்க ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செயல்முறையை கப்சமண்டா 738 சோதனைகள் நடக்க செய்யப்பட்ட 3 பேர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்கள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் ஹெரோயின் 713 கிராம், ஐஸ் 1 கிலோ 99 கிராம், கஞ்சா 2 கிலோ 246 கிராம், கஞ்சா செடிகள் 56,027 செடிகள், குஷ்டக போதைப் பொருள் 369 கிராம், அசீஸ் ராக் 62 கிராம், போதை மாத்திரைகள் 2522 மாத்திரைகள், மதன மோதகம் 141 கிராம் 670 மில்லிகிராம், மாவா 600 கிராம் போன்ற போதைப் பொருட்கள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் என்பதையும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் மருத்துவர்களும் பொது சுகாதார அமைப்புகளும் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினைகளை தீர்ப்பதில் எழுத்து மூழ்வ ஒப்பந்தங்களை அரசாங்கம் மதிக்கவில்லை என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் அறிக்கையில் இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்துவதும் மருத்துவமனைகளில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதும் எந்த ஒரு நிர்வாகத்திற்கும் முன்னுரிமையாக இருக்க வேண்டியது தவிர தற்போதைய அரசு அந்த பொறுப்பை புறக்கணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கம் மேலும் தெரிவித்திருப்பதாவது, சுகாதார அமைச்சர் மற்றும் பிற அதிகாரிகளுடன் கலந்துரையாட நேரம் வழங்கியிருந்தாலும் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகளாக அனைத்து வகை மருத்துவர்களையும் உள்ளடக்கிய இலங்கை மருத்துவ சேவை என்ற சிறப்பு சேவை பிரிவை நிறுவுவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம், இடையூறு கிடைக்கும் தன்மை மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகள் புதுப்பித்தல், சுற்றறிக்கை 2299 படி போக்குவரத்து சிக்கல்களை சரி செய்தல், கூடுதல் கடமைப்படியை நிலையானபடியாக மாற்றுதல், ஆராய்ச்சி கொடுப்பனவுகளை பற்றிய சிக்கல்களை தீர்த்தல், முதுகலை படிப்புகளில் ஈடுபடும் மருத்துவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்தல், சுகாதார அமைப்புக்குள் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களின் பணிப்புரையை புதுப்பித்தல், நிதி அமைச்சகத்துடன் காலக்கெடுவுடன் கூடிய விவாதங்களை தொடங்குதல். இதன்படி நாடு முழுவதும் 7 தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என முதலீட்டாளர்களை அச்சுறுத்தும் நோக்கில் சில அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டிலும் இவ்வாறு பல மாதங்களை சுட்டிக்காட்டி பொருளாதாரம் பாதிக்கப்படும் என கூறப்பட்டதாகவும், ஆனால் அதனை மீறி நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் கொரககவிவ பகுதியில் அமைந்துள்ள வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஹிமிகம பூரண அழைப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தற்போது நாட்டின் பொருளாதார பயணம் சுமூகமாக முன்னேறி வருவதாகவும் முதலீட்டாளர்களுக்கு முதலீடு செய்யும் நம்பிக்கை உருவாகியுள்ளதாகவும் கூறினார். பொருளாதாரம் தொடர்பில் அவநம்பிக்கை நிலவும் நாட்டில் எந்த முதலீட்டாளரும் முதலீடு செய்ய முன்வர மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அதேவேளை பொருளாதார வளர்ச்சியின் பயன்கள் சாதாரண மக்களும் சென்றடைய வேண்டும் என்றும் அந்த ஆண்டில் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வீடற்ற மக்களுக்கு வீடுகளை வழங்குவது அரசாங்கத்தின் முக்கிய இலக்காகும் எனவும் அவர் கூறினார். மேலும் நிட்வா சூறாவளி காரணமாக கூடுதலாக 20,000 வீடுகளை நிர்மாணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் 6,000 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. சுமார் 15,000 வீடுகள் மீள குடியேற தகுதியற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி மொத்தமாக 51,000 வீடுகளை கட்ட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி கூறினார். பாதைகள் அபிவிருத்தி செய்யும் பணிக்காக மாகாண சபைகளுக்கு 15 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கிராமிய வீதிகளூடாக இந்த அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கிராமிய வீதிகளை நிர்மாணிப்பதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புகழ்பெற்ற நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜய் தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ஊடகங்கள் தெரிவித்ததன்படி அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக விஜய் தனது காதலியை 1999 ஆகஸ்ட் 25 அன்று திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா சாஷா உள்ளனர். சங்கீதா லண்டனில் வாழும் புலம்பெயர் தமிழராகியவர். கடந்த சில மாதங்களாக இணக்கமில்லாமல் உறவில் பிரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. விவாகரத்து மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருப்பதாவது 2021 ஆண்டு விஜய்க்கு மற்றொரு நடிகையுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் அதனால் மனுவிலையை எதிர்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்த துரோகத்தை பற்றி கேட்டபோது அந்த நடிகையுடன் தொடர்பை முடித்துக் கொள்வதாக விஜய் தெரிவித்தார். ஆனால் சொன்னபடி செய்யாமல் குற்ற உணர்ச்சி எதுவுமின்றி நடிகையுடன் தொடர்பை மீண்டும் செய்தார். செப்டம்பர் 2021 முதல் பிப்ரவரி 2022 வரையிலும் வக்கீல் மூலம் தீர்வு பெற முயற்சிக்கப்பட்டதாகவும் குழந்தைகளின் படிப்பு மற்றும் நலனுக்காக விவாகரத்தை தள்ளி போட்டிருந்ததாகவும் சங்கீதா மனுவில் குறிப்பிடுகின்றார். மேலும் சங்கீதா மனுவில் கூறியிருப்பதன்படி விஜய் அவரை மனரீதியில் ஒதுக்கியதாகவும் இதனால் அவர் குறிப்பிட்ட நடிகையின் பெயரையும் வெளியிடுவேன் என குற்றச்செயல்பாடாக கூறியிருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.